என் முகநூலில் முன்முகவரி தவிர்க்கிறேன். ஒரு குறுஞ்செய்தியில் நம் பிரிவினை மிதக்கிறேன். விழிகளின் ஓரம் நீர் துளித்தாலும் சிரிக்கிறேன். விலகிடு பெண்ணே, நீ இன்றி வாழ துடிக்கிறேன். என் கதவு புரிது அன்பே, என் கதவு புரிது அன்பே, என் கதவு புரிது அன்பே, என் கதவு புரிது அன்பே, என் கதவு. காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை, காதல் இன்றி வாழ்வும் இல்லை. மறந்திட நினைக்கிறேன், நினைக்கவே மறக்கிறேன். புதிது அன்பே, என் காதல் புதிது அன்பே. ஓ காதல் புதிது அன்பே. இதா நம்ம லவ் பண்ணப்போ ஷேர் பண்ணிக்கிட்ட கிஃப்ட், greeting cards, ஃபோட்டோஸ், லெட்டர்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. எனக்கு இனி இது தேவைப்படாது. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி பசங்க அப்போவே சொன்னானுங்க, லவ்ல மாட்டிக்காத மச்சான், லைஃப் வேஸ்ட்டாக போயிடுன்னு. அப்போ புரியல, இப்போதான் புரியுது. சிவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பேசாத. லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடி? அந்த வார்த்தையை சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. தப்பு சரி பேசுகிற ஸ்டேஜ் எல்லாம் இப்போ நம்ம தாண்டியாச்சு. லெட்ஸ் பிரேக் அப். சிவா என்னை புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு வேணும்டா. நீ எனக்கு வேண்டாம் நந்தினி. இந்த 3 வருஷ காலேஜ் லைஃப்ல நான் பண்ண ஒரே தப்பு உன்னை லவ் பண்ண தாண்டி. என்ன கேவலமான தாட் உனக்கு. சை, தயவு செஞ்சு முன்னாடி நிக்காத. உன் மூஞ்ச பார்க்கவே அருவருப்பா இருக்க. Get lost. இனியாவது என்ன நிம்மதியா வாழ விடு. I hate everything. இந்த காலேஜ் லைஃப்ல உன்னை பார்த்தது, பழகினது, லவ் பண்ணது எல்லாத்தையும், ஏன் நந்தினிங்கிற உன் பேரை கூட வெறுக்கிறேன். குட் பை. பாய். சிவா என் வாழ்க்கையா நிஜமாகவே நீ இல்லையா? என் காதலே பிழை செய்ததே, என் வாழ்விலே இருள் சூழ்ந்ததா? கண்ணாடி நெஞ்சில் கல்வீசி சென்றாய், உடைந்தாலும் காதல் உதிராதது. வந்துடும்பா. இப்பதான் சரி வந்துடும்பா. கம் நந்தினி, how are you? ஃபைன் அங்கிள். உட்காருமா. அப்புறம் கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்கள் அப்பா அம்மாட்ட பேசினியா? எப்போ யூஎஸ் ரிட்டர்ன்? நான் யூஎஸ் போல அங்கிள். ஏம்மா? சென்னையிலேயே ஃபர்தரா வேற கோர்ஸ் பண்ண போறேன். உங்கள் அப்பா சம்மதிக்க மாட்டானே. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு துடிச்சான். How is it possible? உங்கள் அப்பா அம்மாட்ட பேசினியா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள். ஆ, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னம்மா? என்ன ஹெல்ப்? சார் ஆட்டோ ரிப்பேர் சார், ரெடியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். வேறு வண்டி பிடிச்சி போய்க்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். ஒரு ஆட்டோ ரிப்பேர், ஒரு லிஃப்ட்டு, சின்னதாக ஒரு பொய், இது 3 சேர்ந்தா காதல் வருமா? எனக்கு வந்துச்சு. நான் வாங்கின மார்க்குக்கு தமிழ்நாட்டில் எந்த காலேஜ்லையும் சீட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக
கேரளாவில் இருக்கிற ஒரு காலேஜில் சீட் கிடைச்சது. ஒரு விருப்போட தான் நான் அங்கே போனேன். அங்கே தான் அவளை பார்த்தேன். நந்தினி. ஹலோ, லிஃப்ட் கேட்டேன். ஓ ஷூர். சைட் அடிக்கிறியா? என்ன இது? இது மாலை, இது தாலி. புரியலையா? இப்ப புரியும். மேரேஜா? ஏறுங்க. நீங்க ஏங்க சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதே வேஸ்ட். தேவையிடாது உனக்கு. என்ன இன்னும் ஆகும்? ஐயோ, என்னடி நீ கல்யாணம் போன மாதிரி மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்க? சும்மாதான். எதுல விளையாடணும்னு தெரியாதா? கூட்டடி மாலைய. நம்ம கிட்டே கேம் ஆடிட்டா. இந்தா. வாடி, உன் ரூட்லயே உன்னை மடக்கிறேன். தேங்க்ஸ். சாரி. சும்மா. சும்மா. பை த பை, ஐம் நந்தினி. ஐம் கார்த்திக். இதையும் வச்சிருங்க. போயிட்டு வரேன்டி. ஏய், என்னடி இதெல்லாம்? ஆல்ரெடி நீயே என் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்க. ப்ளீஸ் டி, வேண்டாம். புடி. இங்க பாரு சதீஷ், உன்னை மட்டுமே நம்பி இவ டெல்லிக்கு வரா. பாத்துக்கோ. வரேன்டி. பாய். டேய் டேய் என்னடா இது? காலங்காத்துல ஒரு வேலையே இல்லையா? டேய், நானாவது ஃபோனில் தான் பார்க்குறேன். நீ டெய்லி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரல. உன்னை ஏதாவது கேட்டனா வேலையை பாடுறேன். திருப்பவே முடியாதுடா. ஏய், டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபுல் மூடில் இருக்கேன். சாரி சார். சார் ப்ளீஸ் சார். டேய், செம்ம டோஸ் போல் இருக்கு. மூஞ்சியெல்லாம் தொங்கி போயிருச்சு. தேவையாது. அட நீ வேற. அந்த ஆள் இதில் இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவன் மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறேன். நானே எவ்வளோ பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். நியூ அட்மிஷன் சார். லேட் அட்மிஷனா? அங்கே போய் உட்காரு. தண்டா. ஹாய் கார்த்திக். ஹலோ, உங்களதான். என்னையா? என்ன கார்த்திக், தெரியாத மாதிரி பேசுறீங்க?
ஐ எம் நாட் கார்த்திக், ஐ எம் சிவா. விளையாடாதீங்க கார்த்திக். நேத்து கூட என்ன கோயில டிராப் பண்ணீங்களே, நான் கூட மேரேஜ்னு சொல்லி சீட் பண்ணனே. ஹலோ, நீங்க வேற யாரோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இல்ல நேத்து நீங்க ஹலோ, உங்க டைம் பாஸுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன நந்தினி உங்களை தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க? ஓ, அவ பேர் நந்தினியா? அதுவே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். வேற யாரையோ பார்த்து என்ன நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்? இனிமே தான் டிசைட் பண்ணணும். வேணா எங்கள் ரூமை ஷேர் பண்ணிக்கிறியா? ஓகே. ரூமை ஷேர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கண்ணா, ரெண்டையும் ஷேர் பண்ணு. நான் சொல்றேன். மச்சான் கேன்டீனுக்கு இப்படி போயிடலாமா? ஏய் இதானே ஷார்ட் ரூட்டு, எப்படி போகலாங்கிற? சக்தி இருக்காடா டேய். ஏய் சொல்றத நம்பலடி. போய் சொல்லதடி. இல்ல இல்ல. மாட்டியா? அந்த பொண்ணுங்க நின்னா உனக்கு என்னடா? அது ஒரு காமெடி மச்சான். நீ கொடுத்த லெட்டரை கீழே போடாம ஏன் உன் மூஞ்சில போட்டேன்னு தெரியுமா? டஸ்ட்பினுக்கும் உன்னோட மூஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போய் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. போ. மனசுக்குள்ள பெரிய ஹீரோ நினைப்பு. ஏய் வாடா போலாம். வேணாடா, அவ சரியான பஜாரி. எதுக்கு அவகிட்ட வம்பு? நான் பாத்துக்கிறேன்டா, நீ வா. அவ கிண்டல் பண்றதையா? வேணாண்ணா விடாண்டா. டேய் வாடா. டேய் சரியான இன்சடா அவனுக்கு. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா போல. நிச்சயமா. இதானா அது? இதுதான். ஆளும் அவளும் உனக்கு வேற ஆளே கிடைக்கலடா. கிடைக்காம தான் இதை பண்ணேன். அட்டு ஃபிகர்ரா. தெரியுது என்ன பண்றது. பாக்குறதுக்கு ஒரு டைப்பா இருக்கா? ஆமாமா டைப்பா தான் இருக்கு. போய் இவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். தெரியாம கொடுத்துருக்கேன். நீயும் உன் டேஸ்டும். வா. சாரி மச்சான். டேய் பக்கத்துல பை மாட்டினுக்குது, அது எப்படி? டேய் திருந்தவே மாட்டியாடா? டேய் மார்ச்ல போனா அக்டோபர்ல எழுதுறது இல்லையா, அந்த மாதிரி தான்டா இதுவும். நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு அசிங்கமா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே. பாவங்க, அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான். லவ் லெட்டர் கொடுக்கறது பசங்களோட உரிமைங்க. ஒரு பொண்ணுன்னு இருந்தா பையன் லெட்டர் கொடுக்க தான் செய்வான். உங்களுக்கு இங்க அப்ரோச் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. பிடிக்கலையா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மூஞ்சியை பார்த்து கிண்டல் பண்ணி ஏன் ஹர்ட் பண்றீங்க? சாரிங்க. என்கிட்ட எங்க கேக்குறீங்க? அவங்கிட்ட கேளுங்க. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. வாடி போலாம். உனக்கெல்லாம் பட்டாதான் புரியும். என்னடா மச்சான், ஓகேவா? சூப்பர்டா. போயிட்டுறா. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. எப்படி சிரிச்சு என்ன வெறுப்பேத்துன? டேய் சூப்பர்டா. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு ட்ரீட். ஓகேடா. டேய் எனக்குண்டா. சியர்ஸ். சிரிச்சு வெறுப்பேற்றாமலே வந்திருக்கலாம். பீர் கிடைச்சிருக்கான். மச்சான் எனி அப்ஜெக்ஷன்? மச்சான் சந்தோஷம் தானே? மன்னிப்பு கேட்டால, கேட்க வச்சோம்ல. அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்டா. இது சேலஞ்சுடா. மச்சான் நீ தெய்வம்டா. மச்சான் நீ தெய்வம். தெய்வம்டா. டேய் சைடிஸை காணும். ஏ தம்பி அந்த திராட்சை எடு. ஏய் அது பிளாஸ்டிக்டா. நீ மட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதே இல்லை. எடுனா எடாண்டா. டே ஏய் இது டூ மச்டா. என்னடா டூ மச்? வாரத்தில் 2-3 பொண்ணுங்களை தள்ளிட்டு போகிறான்டா. இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபிகராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல. ஃப்ரெண்டு தானே நான் உனக்கு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா நீ. பின்ன மாமாவா நான்? குடிச்சிட்டு உளராதரா. மச்சான் உன் அழகான முகத்தை ஒரு வாட்டி காட்டு. அந்த பொண்ணு சொன்ன தப்பே இல்லைடா. இப்படி ஒரு மூஞ்ச எந்த பொண்ணா லவ் பண்ணும்? என்னடா நான் தான் ஒரு பொய் சொன்னேன், அதையும் நம்பிட்டு பூம்பு மாறு மாதிரி தலையாட்டுறிய. உனக்கு கொஞ்சம் கூட சொய் புத்தியே கிடையாதுடா. பெரிய ரஜினிகாந்த் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாரு. ஏன்டா போதையில் அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க? ஃபீல் பண்ணுறான் பாரு. ஃபீல் பண்ணுறான் மச்சான். மச்சான் ஃபீல் பண்ணு மச்சான். மச்சான் டேய். ஏய் சாரா மச்சான். டேய் சாரா. ஏய் உரா. என்னடா மச்சான் இப்போதான் நான் ஒயிட்டா அழகா இருக்க நீ. நான்சென்ஸ். என்னடா அது? பழனி பஞ்சாமிர்தம். டேய் பார்த்துட்டு தானே இருந்தான் வாந்தி எடுத்தத.
அவ்வளவு என்ன குப்பை தொட்டி தானே சொன்னான். இவன் நான் வாஷ் பேசினாவே ஆகிட்டான். சிரிச்சுன்னா அவன் மேலே வாந்தி எடுத்துருவேன். படா. ஏய் என்ன ஒரு அம்சமான முகண்டா உனக்கு. ஃபில்டர் காஃபி அது சுக்கு காப்பிடா. நான் மச்சான். போதும், நீங்க 2 பேரும் என் முகத்தை வச்சு கிண்டல் பண்ணது போதும். தயவு செஞ்சு இதோ நிறுத்திங்க. வரேன். இப்ப எப்படி மாட்டுறான்னு பாரு. அப்படின்னா ஓகே மச்சான். ஓகேடி. இங்க இருந்தே ஃபோன் பண்ணிட்டு சிவாவா கார்த்தியான்னு கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா? இப்ப பாரு. ஹாய் டாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி. இல்லை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். ம். என்னாச்சு? என்னடி இது? எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. யார் கூட பேசிட்டு இருக்க? ஓகே டாடி. பண்ணுறது ஓகே வேற இல்லை மச்சான். அப்படி பேசுகிறோம். நமக்கெல்லாம் பிட்டு பத்தாதடா. புக்கு தான். யாரா ஃபோனில்? அப்பாடா. எப்படிடா உனக்கும் பிட்டு தானா? பார்த்துக்கலாம் வரா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க மொபைல் ப்ளீஸ். என் மொபைல் எதுக்கு கேட்குறீங்க? அது வந்து எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தால் போதுமே. ஏதாவது சாக்கு சொல்லி பேச வந்துடுவீங்களே. ம். ஓ. மொபைல் கூட இப்போ என்ன? அது யாருன்னு தெரியுமா? நந்தினி தான் கால் பண்ணா. ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட 2 பேர் மாதிரி ஆக்ட் பண்ணுற? டேய் நீ என்ன டென்ஷன் ஆகுற? சும்மா ஜாலிடா. டேய் நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரியே இருக்கு. லவ் பண்றியா? ஏய் டேய் டேய் லவ்ல மாட்டிக்காத மச்சான். லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். ஏய் நீ எல்லாம் லவ் பத்தி பேசுற அளவுக்கு ஆயிட்டியா? காலையில பிக்கப் பண்ணி சாயந்தரம் டிராப் பண்றவனி உனக்குலாம் லவ் பத்தி என்னடா தெரியும்? நீ பண்ணு மச்சான். செமஸ்டர்ல இந்த சிலபஸ் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் இயர் சார்? ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க போயிட்டீங்க. ஜீவா பாப்பா வா. சொல்லுங்க சார். அப்புறம் எப்படி இருக்க? ஆமா புதுசா ஏதாவது இடியா கையா. என்ன ஜீவா? இடியா கையா. பெரிய மனுஷனா நீ? அறிவு அவனுக்கு. டேய் நான் ஒரு வருஷமா அவனுக்கு கிளிப்பிங் தேடி கொடுத்து தான் என் வாழ்க்கையே தொலைச்சு. உன்னாலதான் 20 பேப்பர்ஸ் அரியஸ் வச்சிருக்கேன். டேய் குரு ஓட்டனா ஓடி போய். ஜீவா உன் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது அனுப்பேன். நீ அடி வாங்க போக மாட்டேன். நீ இங்க வச்சிருக்கானா? ஐயோ கட்டே எடுடா. ஓடி நம்ம மேட்ட முடிச்சவங்க. ஐயோ முடிச்சிட்டானே. டேய் 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 என்னடா ஸ்மெல் இது? பாத்ரூம் ஸ்மெல்லே பரவாயில்ல போல. எங்க கிளம்பிட்ட? டேட்டிங் மச்சான். டேட்டிங்கா? டேய் போன வாரம் வேற ஒரு பொண்ணு வந்தது. வாரத்துக்கு ஒண்ணா உனக்கு? எஸ். கூடிய சீக்கிரம் 8 தான். டென்ஷன் ஆகாத மச்சான். உங்கள் லைஃப் ஸ்டைல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஒரே ஒரு பொண்ணுக்காக நாயை அலைஞ்சு லெட்டர் கொடுத்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறானே. வாரம் ஒரு டேட்டிங் நீ என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நோ பெயின் நோ கெயின். இதுதான் நம்ம ஸ்டைல். ஓ டேய் என்னடா இது? 1 2 3 வாட்டா. டேய் டேய் நீ எங்கடா கிளம்பிட்ட? டேய் நீ எங்க போறன்னு சொல்லாடி கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு வெக்கப்பட்டு மட்டும் சாவடிக்காதடா. லவ்வரை தானே பார்க்க போற. போ தயவு செஞ்சு போய் தொலை. ஆமா மச்சான். நீ மட்டும் ரூம்ல தனியா இருந்து என்ன பண்ண போற? நானா? போடா. இவனுங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு பாத்ரூம்ல இருந்திருக்கலாம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டே ஒரு பொயில தான் ஆரம்பிச்சது. நந்தினி மேரேஜ்னு சொல்லி என்னை சீண்டி பார்த்தா. பதிலுக்கு நானும் சிவா கார்த்தின்னு 2 பேர் மாதிரி நடிச்சு அவளை எவ்வளவு சீட் பண்ண முடியுமோ சீட் பண்ண. இப்படி விளையாட்ட ஆரம்பிச்ச எங்களுடைய காதல் லவ்வை ப்ரப்போஸ் பண்ற ஒரு சீரியஸ் ஸ்டேஜுக்கு வந்து. ஓகே சிவா, தலையை துவட்டிக்க. தேங்க்யூ. காஃபி? ஓகே.
என்னடி டைம் என்ன ஆச்சு? போக சொல்லுடி. நான் எப்படி சொல்றது? சிவா, ஆ? லேட் நைட் ஆயிடுச்சு. இது லேடிஸ் ஸ்டே பண்ற ரூம். ப்ளீஸ், யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க. அப்படியா? ம். ஓகே. மழை நின்றுடுச்சா? அது அப்பவே நின்றுடுச்சு. யூஸ்வலாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ண முதல் நொடி ஆளாக நான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடிவு பண்ணேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தொலை தூரம் போகும் அசைந்தாடும் மேகம் என்னை பார்த்து தூரல் போடுதடி. தேடிய செல்வம் நீயடி, வேண்டிய வரமும் நீயடி, தேவதை நீயே எந்தன் சொந்தமே. காவிய காதல் நீயடி, காதலில் விழுந்தவன் நானடி, உந்தன் அன்பே போதும் போதும். ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு பார்வை பார்த்தார், இது போதும் போதும் போதுமடி. நிமிடம் நீ வரும் நிமிடம் எங்கும் பூ பூவாய் பூ பூக்கும். நிமிடம் நீ செல்லும் நிமிடம் என்னை தீ தீயாய் தீ மூட்டும். நானாக நான் இல்லை ஏன் இந்த சலனம், ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு பார்வை பார்த்தார், இது போதும் போதும் போதுமடி. பகலும் பௌர்ணமி இரவும் உன்னை பார்த்தால் தான் அழகா.
சொன்னான் ஒரு பார்வை பார்த்தான் இது போதும் போதும் போதுமடி தொலை தூரம் போகும் அசைந்தாடும் மேகம் என்னை பார்த்து தூரல் போடுதடி சார் உங்கள் ஏரியா வந்துருச்சு எந்த தெரு போகணும் சார் ஏரியா வந்துருச்சு சார் எங்கே போகணும் சொல்லுங்கள் நேராக போய் லெஃப்டில் போங்க. ஓகே சார் இவர் யார் தெரியுமா? என் தாத்தாவோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்குடி. இவர் யாருன்னு கேட்டா என் தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஒபாமா பத்தி கேட்டா தெரியும்னு சொல்றீங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் பத்தி கேட்டா தெரியும்னு சொல்றீங்க. ஆனா வெள்ளக்காரன் இருக்கும்போது ஒரு பொருளாதார புரட்சி பண்ண வாவு சிதம்பரம் பிள்ளை பத்தி கேட்டா தெரியாதுன்னு சொல்றீங்க. ரொம்ப சாட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இல்ல நம்ம இளைஞர்களுக்கு. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்க. குட் மார்னிங் டாடி. ப்ரஷ் பண்ணியா? நேத்தே பண்ணிட்டேனே. நீ திருந்தவே மாட்டியா? வசோ எத்தனை தடவை சொல்லிக்கிறேன் ப்ரஷ் பண்ணாமல் இவனுக்கு காஃபி கொடுக்காதுன்னு. அம்மாவே ப்ரஷ் பண்ணாம தான் காஃபி குடிக்கிறாங்க. உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான். அவர் கிடக்குறாரு விடுறா. இவன் என்ன மார்க் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு இதில் கையெழுத்து போட சொல்ற. நெக்ஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தடவை இதான் சொல்லிட்டு இருக்கிற. அவன் எங்க திருந்த போறான்? ஹாய்ப்பா. வாடா. ஹாய்மா. என்னடா குண்டாயிட்ட? உன் சாப்பாடு சாப்பிடல. அதை சொல்லல. என்ன இல்லாம ஃபேட் கொலஸ்ட்ரால் இல்லாம கேர் எடுத்து சமைக்கிறியா அதை சொன்னேன். ஓகேவா? காஃபி சாப்பிட்றியா? இருமா ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன். ப்ரஷ் பண்ண போறான். என் புள்ள இல்ல. டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது தெரியலையே. கூட சிக்கலையே இன்னைக்கு பார்த்து அதை ஒருத்தன் வந்துட்டான் மாட்டின்தான். இதே பொழப்பா போச்சு. எங்கே போகணும்? பைக்கில் அமெரிக்காவை போக முடியும். பக்கத்தில் தான் போகணும். ஓசியில் லிஃப்ட் கேட்கல உனக்கு இவ்வளோ நக்கல். ஏறு. காமெடியாக பேசி பழகிடுத்து. பக்கத்துலனா எங்கே? நெற்குன்ற வரைக்கும் போகணும். இறங்கியா கீழே? இறங்கியா? நெற்குன்ற உனக்கு பக்கத்துலையா? வெளியூரியா அதெல்லாம்? பஸ் பிடிச்சி போ. ஆளும் சைஸும் முதல்ல என்ன பண்ணுறது? ஐயோ நாளை ஆகிட்டே இருக்கே. மாட்டினாதான் வேலைக்கு ஆகும். ஒரு பேக்கு மாட்டிக்கிட்டோம். ஆமாம் எங்கே போனோம்? இறங்கியா? ஏன் இந்த ஜர்க்கு? ஒன்றும் இல்லை ஒய்ஃபை நினச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாம? கோடம்பாக்கம் வரைக்கும் போகணும். ஏறுங்கோ. உங்களை மாதிரி 4 பேர் நல்லவா இருக்கிறது தான் அப்பப்போ மழை பெய்யுறது. நல்லா பாரியா வெயில் அடிக்குது. கண்டுபிடிச்சிடுறேன். யோ நீ சொன்ன கோடம்பாக்கம் வந்துருச்சியா? தெரியும் போங்க. நிறுத்துங்க. அம்மா இது வரைக்கும் நானும் பல பேரோட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேன். சரி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் கரெக்டா ஆபீஸ் முன்னாடி நிறுத்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சேமமா இருங்க. வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்கோ. சொல்லுங்க. டி நகர்ல ஏறின லிஃப்ட் கேட்டு அங்கிருந்து கோடம்பாக்கம், வடபழனி, சின்மியா நகர், இப்ப நெற்குடத்துல நிக்கிறியா? ரூட் சூப்பரா சொல்றேன். 15 கிலோமீட்டர் ஆச்சியா? 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா கூட 150 ரூபா எடியா? ஆட்டோல கூட இவ்வளவு மீட்டர் போட மாட்டா. நீங்க என்ன 2 வீலர்ல இவ்வளவு போடுறேன்? ஆமா நீ மாமனா மச்சானா பாரு உன்னை ஃப்ரீயா கொண்டு டிராப் பண்றதுக்கு. யோ பெட்ரோல் விக்கிற விலைக்கு இந்த மாதிரி லிஃப்ட் கொடுத்து மீட்டர் போட்டு போயிட்டே இருக்கணியா? மரியாதை துட்டு அடியா? இந்த பார் ஆபீஸ் டைம் எவ்வளவு பீக் வரா இருக்கு பத்தியா? அங்க எனக்காக ஒரு அம்மா வெயிட்டிங். இருமா வரேன். யோ துட்டு அடியா? அத பாருங்க அழிச்சாட்டியும் பண்றேன். யார் அழிச்சாட்டி மட்டும் வெத்தன மொய்யால? அத பாருங்க ஆட்டோலயே நான் ஓசில வர்றவன் களி முத்திடுத்து. களி முத்தலடா உன் மூஞ்சி முத்திருச்சு. போட காசு வாங்கிட்டு அப்புறம் என்ன பேசிட்டோ. இந்தாங்க. இன்னைக்கு பிரதோஷம் கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த பிட்டெல்லாம் அவனோட நிறுத்திக்கோ.
சரியா? வந்துட்டான் மூஞ்ச பாரு. இன்னும் உனக்கு காணும். அவசரத்தை ஏன் புரிஞ்சுக்க வண்டி சிக்கிற போற டயர்ல? ஏப்பா அவ்வளோ லேட்டாக வர? வர வழியில 3 மீட்டர் போட்டு வரேன், அதான் லேட்டு. ஐயா அப்போ எனக்கு ட்ரீட்டு தான். யோ இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இந்தாயா கடை துறையா? பழக்கமாக உள்ளது Treat, தான். அதுக்கு treat. போய் பிடிக்க வச்சுக்கிறேன். தெய்வமே. யோ சின்ன வயசுல நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேயா? நீ என்னடா வரவங்க போறதுக்குலாம் ட்ரீட்டுன்னு கேட்டு கடையை என்கிட்ட வித்தது இல்லாம என்கிட்டயே அஸ்டண்டா சேர்ந்து இன்னும் திருந்தாம இருக்கியா? ஆமாம்ல. யோ இப்பயாவது உனக்கு புத்தி வந்துச்சேயா? ஏன்பா கடையை வைக்கும் போது நீ ஃபுல்லாக ஏசி பார்க்கு கூட்டி போயிட்டு இருந்த. அதுக்கப்புறம் வெறும் பார்க்கு தான் கூட்டி போற. எப்போ நீ ஏசி பார்க் கூட்டி போவ? ஏன் குடின்ட்டு போய் ஸ்பான் அடியா போயா? தெரிஞ்சா எடுக்க மாட்டேன். எது? யோ போய் அடியா. வாட்டர் தெரிஞ்சு ஸ்பான் தெரியல, மூஞ்சி மாற கட்டி. ஒரு டீ சொல்லிக்கவா? யோ இன்னும் ஒரு நட்டு கூட கழட்டல, அதுவே ஒரு டீயா? கழட்டுங்க. அதான் கழட்டியாச்சுல, இப்போ டீ சொல்லிக்கவா? என்ன நக்கல் பண்ணியா நீ? பாலாஜி வாங்க சார். என்ன வண்டி சர்வீஸா? சிவாடா. சிவாவா? அப்படின்னு புது மாடல் பைக்காப்பா? ஏண்டா 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சோமே, மறந்துட்டியா? ஏப்பா நீ படிச்ச? ஆய முடியா? ஆமா மறந்தே போயிட்டேன். டேய் நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஏப்பா வந்தா இப்போ டீ சொல்லிக்கவா? சொல்லி தொலை. ஏய் 2 சாதா ஒரு ஸ்பெஷல். ஸ்பெஷல் டீயா? எனக்கு தானே? எனக்கு. இருமுண்ண நான் வச்சுக்கிறேன், நீ வாடா. உக்கார அப்படி சார், நீ ஓட்ட பார்த்து உட்கார். நான் என்னங்க டீ ஸ்பெஷல் அவருக்குண்ணே. காசு கொடுங்க, நான் சாருக்கு ஸ்பெஷலா? ரொம்ப நக்கல்றா உனக்கு. இந்தாடா போ. டீ ரொம்ப நல்லா இருக்காதுடா, பார்த்து குடி. சரி சரி. டேய் இந்த பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணதுக்குள்ள டேய் என்னடா அந்த பொண்ணு உன்னை பார்த்துட்டே போகுது? அப்படி போகும்போது பார்த்தா, இப்படி போகும்போது பார்த்துட்டே போறா. விட்றா, பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கு. என்ன லவ் ஃபெயிலியரா? சரக்குக்கு ஒரு மேட்ரு சிக்கிக்கிச்சு. இன்னைக்கு ட்ரீட்டு கன்ஃபார்ம். லவ் தான். காலேஜ் மேட்ரா. பொண்ணாவ. டேய் என்னடா ஆச்சு? எந்த பொண்ணு கல்யாணத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணமோ அதே பொண்ணால தான் எங்கள் லவ்லையும் ப்ராப்ளம் வந்துச்சு. காலேஜில் எங்களை மீட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஃபைனல் இயரில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னாச்சு? உனக்கும் சதீஷ்க்கும் ஏதாவது பிரச்சனையா? டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாமே, ஏன் அவசரப்பட்ட? வேற யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனைனா நான் கூட இப்படி தாண்டி அட்வைஸ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட 6 மாசமா ஒரே வீட்டுக்குள்ள பேசிக்காம வாழ்ந்தோம். நரகுண்டி. அவன் நல்லவன் தானடி? அவனும் நல்லவன் தாண்டி, என் உடம்பு அழுக்கிற வரைக்கும். உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். ட்ரக்ஸுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான். அதை பத்தி ஏதாவது கேட்டா பயங்கரமா கத்துவான், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான். நானும் பதிலுக்கு திருப்பி கத்தி பார்த்தேன். அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் அது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சரி, 3 வருஷமா அவனை மாஞ்சி லவ் பண்ணல, அப்ப தெரியல அவன் ட்ரக் அடிக்ட்னு? நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மீட் பண்றோம். ஆனா அதுக்காக 22 மணி நேரம் பிளான் பண்றோம். கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களும் நம்மளுக்கு பிடிச்ச பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் செய்கிறாங்க. அதை நம்பி நம்ம ஏமாந்துடுறோம். ஆனால் மேரேஜ் லைஃப் அப்படி இல்லை. 24 ஹவர்ஸும் அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. எல்லாம் போன பின்னாடி புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையே போச்சு. உள்ள வாங்கப்பா. நான் தான் ஃபோன் பண்ணேன். 1 minute. 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 1
எதுவும் சொல்ல வேணாம்மா. நீ திரும்ப கிடைச்சதே எனக்கு போதும்டா. அழாதம்மா. டோன்ட் ஃபீல். நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும். வீட்டுக்கு போகலாமாம்மா? நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஒரு சாதாரண ஸ்டிக்கர் போட்டு ஒரு சுடிதார் வாங்கணுன்னா கூட 4 கடை ஏறி இறங்குறீங்க, 10 பேரை கன்சல்ட் பண்ணுறீங்க. ஆனால் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் முடிவு எடுத்துடுறீங்க. என் பொண்ணு வாழ்க்கை தான் வீணாக போச்சு. நீயாவது புத்தியாக போயிடுச்சு. சிவா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இந்தா ஐஸ்கிரீம் கிட்டியே, சாப்பிடு. சிவா, 10 நாள் போரிடா. உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறணும்? போர் தான், என்ன பண்ண முடியும்? பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா? இல்லடா, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி 10 days ஒன்னா இருந்து படிக்கலாம். இது சரியா வரும்னு தோணல. ஏன்? எதுக்கு ரிஸ்க்? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நாமளும். ஆமாமா. ஆனா பின்ன எதுக்காக தயங்குற? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சரி போலாம். எங்க? உன் ரூமுக்கு. போலாமே. நான் மட்டும் இல்லை, லவ் பண்ணுற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. சாரி சிவா, என் ஃப்ரெண்டு லைஃப் மாதிரி என்னோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் உன்னோட 10 நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. ஒரு ரூம் எது? தோ. உனக்கு அவனை பற்றி தெரியாது. அவன் ஒரு ட்ரக் அடிக்ட். என்னாச்சு? என்னது? நீ குடிப்பியா? ஏய் சி, அது பீர். சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. சமாளிக்காத. பீர் என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கிறாங்க? அதுவும் ஆல்கஹால் தானே? பெரிய கண்டுபிடிப்பு. நீ குடிக்கிறது என்கிட்ட மறைச்சிட்டல? வேணும்லாம் மறைக்கல, நீ கேட்கல, நானும் சொல்லல. லுக் நந்தினி, நான் குடிகாரன் கிடையாது. எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். குடிக்கிறது தப்புங்கிற ஃபீலே உனக்கு இல்லையே. உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு நந்தினி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னா சொல்லிடு, நிறுத்திடுறேன். ப்ராமிஸ்? உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், போதுமா? சபா, கிரேட் எஸ்கேப். நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற 2 ஃபுல்லா பார்க்கல. பார்த்திருந்தா டங்குவாரு கண்டிருக்கும். விட்டு வந்துடுறேன். என்ன சிவா இதெல்லாம்? ஒன்றும் இல்லையே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதா ஒரு செட்டப், அவ்வளவுதான். வாட்? ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணா சேர்ந்து ஸ்டே பண்ற நைட்னு சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்னு ஆயிடுச்சு. ஆகும். முதல்ல கட்டில நகத்து. நகத்துடா. போதுமா? இன்னும் நகத்து. நகத்து. போதுமா? சிவா ப்ளீஸ் பி சீரியஸ். கட்டில அந்த எட்ஜில கொண்டு போய் போடு. போடுறா.
அக்கா அக்கா பாலை கொடுங்க அக்கா தெரியாம அடிச்சிட்டோம். பால் வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும். செய்வீங்களா? செய்வோம். சீக்கிரமா வரீங்க. டேய், கதவை திறந்து யாருன்னு பாருடா. அம்மே இல்லே. ஓ தமிழா? ஆமா. சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு போய் சொல்லு. சரி அக்கா, சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை என் மம்மின்னு தப்பா நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி செய். இங்க வா. சரி சரி. போ போ. மம்மி உங்களை உள்ள வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. லைனை பார்த்தா கேப் கொடுத்த மாதிரி தெரியல. டேய், ஒப்பனுக்கு என்னதான்டா வேலை? நீங்க சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. ஐயோ, இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா? என்ன சார் பண்றது? எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்க விஷயத்துக்கு நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பார்க்குறேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? சிவா. உங்க பேரு? நந்தினி. டேய் பசங்களை ஆடுறா பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், செல்லா. சொல்லானா? சார் அவன் பேர் தனுஷ் சார். அப்போ ஓகே. பாத்துக்குமா, முக்கியமா வயிற்ற பாத்துக்க. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. நீங்க தான் சிவாவா? ஆமா. ஏன்? இல்ல, ஆள் சிறுசா இருக்கீங்க, குடும்பம் பெருசா இருக்கு. அதுக்கு ஆளா முக்கியம்? என்ன இந்த ஆளு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஓ, இதான் இவன் எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜெனரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி, கையை கொஞ்சம் தூக்கு. கைக்கு ஓர போறது முக்கியம் இல்ல, புரியுதா? ஒரு டைப் பண்ணால முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. என்னது இது? போங்கடா. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சு. பொடி நீயும் வெங்காயமும் ஆளப்பாரு. ஓ, இதுக்கு தான் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போனானா? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ இப்படி விளையாட்டுத்தனம் பண்ற? சும்மா. E = mc², mass into velocity. படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. கர்மம், எவன்டா இதெல்லாம் எழுதி வச்சான்? பேசாம தூங்கிட வேண்டியதான். தூங்கு தூங்கு தூங்கு. என்னடா தூங்குற? தூக்கம் வருது, தூங்குறேன். என்னென்ன பண்ண சொல்ற? நான் சூட ஒரு டீ போட்டு தரேன். அப்போ உன் தூக்கம் எல்லாம் போயிடும் பாரு. ஏய். என்னடா டீயை குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? முன்னாடியாவது பரவாயில்ல, லைட்டாக தான் தூக்கம் வந்துச்சு. கர்மம், உன் டீயை குடிச்சு தூக்கம் தூக்குது. ஒரே ஒரு தம் அடிச்சா தூக்கம்லாம் போயிடும். அடிச்சுட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி, ஒரே ஒரு தம்மு தானே. ப்ளீஸ் நந்தினி, ப்ளீஸ். போடா. தேங்க்யூ. ஒரு தம் அடிக்க இப்படி பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கு. லவ் பண்ற நமக்கே இந்த நிலைமைனா, அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற பல பேரோட நிலைமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு. பெஸ்ட்டு, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே தம்ம விட்டுறணும். அப்படி என்ன இந்த சிகரெட்ல இருக்கு? இழுத்து பாரு, அப்போ தெரியும். கொடு. பெருசா ஒண்ணுமே இல்லையே. பொடி. ஹலோ,
போடுறா. நந்தினி நந்தினி உடம்பு சரியில்லையா? ஆமா, வயிறு வலிக்குது. டேய், என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல, தொப்புல விளக்குன தடவைனா சூடு தணிஞ்சு வயித்து வலி சரியா போயிடும், அதனாலதான். அது என்னடா, லேடிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் கிளாமரான ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? உள்ளங்கால தேய்ச்ச கூட சூடு தனியும். தேய்ச்சிட்டு போ. நீயே தேய்ச்சு ஓடி. பாவம் வயித்து வலியில ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா ரொம்ப தான் செலிச்சுக்கிற. நீ உண்மையிலே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா நான் எழுதி கொடுக்கறத மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வா. எழுதி கொடு, வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க சார். இது கொடுங்க. ஹலோ, வயித்து வலிக்கு மாத்திரை கேட்டா வேற ஏதோ பிரெட் மாதிரி பார்சல் பண்றீங்க? நீங்க கொடுத்த சீட்ல இதுதான் சார் எழுதி இருந்தது. கிரேட் இன்சல்ட். சார், இது என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல குடும்ப தாய். இத வாங்க தான் நாமச்சியா? ஏ, நீ எனக்கு இத வாங்கி தர மாட்டியா? அது இல்ல, இத வாங்கிட்டு வரது உனக்கு அவமானமா இருக்குல்ல? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல எங்களை பார்த்தா அருவருப்பா தோணும்ல? இது எங்க தப்பு இல்ல. நான் ஏதாவது உன் மனசை காயப்படுத்தி இருந்தா சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. குடு, நான் தோட்டுறேன். ஒண்ணு வேண்டாம். குடுங்கறல. குடு நந்தினி, குடு. வா, இப்படி உட்காரு. விழியருகே உன் விழியருகே என் வாழ்க்கையை வாழ்ந்திட தோன்றுதே. விரலருகே உன் விரலருகே என் வதைகளை சேர்த்திட தோன்றுதே. தோழன் என்பதா என் தாய் நீ என்பதா, அன்பின் சாட்சியாய் இந்த கண்ணீர் வந்ததா. நீ எந்தன் பிள்ளையாக நான் உந்தன் பிள்ளையாக, காலங்கள் இப்படியே கண்மூடி உரையிட்டு. விழியருகே உன் விழியருகே என் வாழ்க்கையை வாழ்ந்திட தோன்றுதே. விரலருகே உன் விரலருகே என் வலிகளை சேர்த்திட தோன்றுதே. என்னை வளர்த்தது என்றும் தனிமைகளே, நீ வந்த பின் எங்கும் இனிமைகளே. என் தலையணை முழுதும் கனவுகளே, அந்த கனவிலும் உனது நினைவுகளே. கடிகாரத்தில் முள் போலவே உறங்காமல் உன்னை தேடுவேன். மடி மீதிலே நீ சாய்கையில் மழை மேகம் நான் மாறுவேன். முந்தா நாள் தான் வயிற்று வலின்னு சொன்னா. அன்னைக்கு முதல் நாள் 2, இன்னைக்கு 3. இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 நாள்னு சொல்லுவாங்க. பாவம், அவ ரொம்ப நீ கஷ்டம். என்ன பண்ற?
இல்ல அந்த 3 நாள் முடிஞ்சா இல்லையான்னு டவுட்டு அதான். நீ எதுக்கு அதெல்லாம் கணக்கு வைக்கிற? இல்ல வயிற்று வலி போயிடுச்சான்னு பார்த்தேன். ஏய் எனக்கு வேற எந்த தப்பான நோக்கமும் இல்லை. சரி நம்ம போலாம் வா, டைம் ஆயிடுச்சு. ஏறுமா, டைம் ஆயிடுச்சுன்றல. போலாமா? ரெண்டு கார்னர் சீட். சிவா, எதுக்குடா கார்னர் சீட் கேட்ட? அது ஒன்றும் இல்லை, சென்டர் சீட் கிடச்சிதுன்னு வையன், உனக்கு அந்த பக்கத்தில் வேற எவனாவது வந்து உட்காருவான். அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுவானாங்கிற டென்ஷன்லேயே என்னால் நிம்மதியாக படம் பார்க்க முடியாது. அதுக்காக தான் கார்னர் சீட் கேட்டேன், வேற எதுக்காகவும் இல்லை. சிவா, ம், கொசு கடிக்குது. லிக்விட் எங்க இருக்கு? அந்த ட்ரால தான் இருக்கு, போய் எடுத்துக்க. லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது. 24 ஹவர்ஸும் அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதாக ஒரு செட்டப், அவ்வளோதான். அந்த 3 நாள் முடிஞ்சா இல்லையான்னு டவுட்டு, அதான். டேய், அப்புறம் என்னடா ஆச்சு? காலையில் எந்த காரணமும் சொல்லாமல் கிளம்பிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது, 10 நாள் என் கூட தங்க வந்ததே நான் நல்லவனா கெட்டவனான்னு செக் பண்ணதான். அந்த செகண்டே வெறுத்து போச்சுடா. ஒவ்வொரு செகண்டும் பொய்யா நடிச்சிட்டு இருந்தவள எப்படா நம்புறது? அதான் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டி அனுப்பிட்டேன். அவள் பண்ணது தப்புன்னு அவளுக்கே தெரியும். லவ்வுக்கே அர்த்தம் தெரியாம தான் பல பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம லவ் பண்றவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதான உண்மையான லவ். எவடா அப்படி உண்மையா இருக்கா? அப்புறம் என்ன, வா சார் கட்டி போலாம். ஏய், ஆமாடா பாலாஜி, நம்ம சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏன் ட்ரீட்ரா? ஏன்பா, நான் ஏசி பார்னா தான் வருவேன். ஆமா, குடிக்கிறது ஓசி, இதில் உனக்கு ஏசியா? மூட்டு வாயா கடையை தானே, வாயும் சேர்த்து. படுத்துறானே.
பைக்கு இது என்ன கீ கூட ஒரு பேப்பர் இருக்கு. 3rd Cross ஸ்ட்ரீட்ல உங்க பைக் இருக்கு, போய் எடுத்துக்கங்க. ஏய் நித்ரா பார்த்து போடா. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்றா. என்ன சார் தெரிஞ்சிச்சா? செம்ம டைட்டு போல. நம்ம மட்டும் என்னது அதுக்குள்ள நாரிடுச்சா? நான் தான் உன்னை வீட்டாண்ட கூப்பிட்டு வந்து விட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. நல்ல பொண்ணு பாது, கழுவி உன்னை தொடச்சு அதான் ஏற்றி அனுப்பிச்சிச்சு. உன் லவ்வரா? இல்லையே. யாருன்னு அந்த பொண்ணு? என்னண்ட கேட்டா? நான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லை நினச்சேன். தெரியலண்ணே. அப்போ அது கண்டிப்பாக சமூக சேவையாக தான் இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்தா நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக வரட்டா? ஆனால் காலையில் மீட் பண்ணலாமா? கிளாஸ் ஓவர். ஓகே சார். சார், உங்கள் சன்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ண சொல்கிறீங்களா? சிவா பா, இந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வாடா. ஓகேப்பா. இந்த ஆளே அவன்கிட்ட கொடுத்து விடுறான் பாரு. அவனுக்கு செட் ஆயிடுச்சு. என்ன நீங்களே அவனை கெடுத்துருவீங்க போல. இவனை மாதிரி நினச்சிட்டியா? அவன் என் பையன்டி, எந்த தப்பும் பண்ண மாட்டான். சிவா, பேலன்ஸ் இல்லை, கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வா. ஓகேங்க. ஏங்க பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கிக்கங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம். என்ன லவ்ஸா? ஏய், முதல்ல அந்த கோரஸை கட் பண்ணுறேன். இந்தா புடி. பிடிக்கலையா? உனக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் வேணாம் தானே நான் விட்டு விலகி இருக்கேன். என்னை விட்டுரு. அப்படி என்ன குறை என்கிட்ட? அடிங். சும்மா இருக்கிறவன லவ் கிவ்னு நாயா அலைய விட வேண்டியது. அப்புறம் நீ தம் அடிக்கிற, நீ தண்ணி அடிக்கிற, உன் கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியது. அப்படிதானே? புடி. இப்ப இருக்கிற பசங்க நாங்கெல்லாம் ரொம்ப உசாரு. லைஃப்ல ஒரே வாட்டி தான் தப்பு பண்ணுவோம். போயிட்டே இரு. இல்ல, அது வந்து சென்டிமெண்ட் அதாவது பேசி செட் பண்ணலாம்னு நினைச்ச செவ்ல பேத்துருவேன். போடி போடின்றல. வந்துட்டா காஞ்ச மிளகாக்கு கவுனு போட்ட மாதிரி. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், நீ எனக்கு மட்டும்தான் வேணும்.
டேய் எதுக்குடா வர சொன்ன? டீச்சர் தான் வர சொன்னாங்க. எதுக்குடா? உள்ள போ, தெரியும். நான் இப்போ வந்துடுறேன். பையன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அரவிந்தோட பிரதர். பாருங்க, உங்க தம்பி கொடுத்த லவ் லெட்டர். அவர் வயசு என்ன, ஏ வயசு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காரு. நான் தனியாக தான் இருக்கேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க, நான் உன்னை கண்டிக்கிறேன். ஸ்கூல் பையன் பார்த்து ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்னங்க என்கிட்ட இருக்கு? சரிங்க, நான் வார்ன் பண்றேன். நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? துபாயில் இருக்க உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளு, அவன் சொல்லுவான். வேஸ்ட், சுத்த டியூப் லைட். என்னாச்சு? நொன்னாச்சு. உனக்கு எது ஓர தெரியல? கல்யாணம் பண்ண ஆண்டிக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்க. அப்ப என் காதல் பிஞ்சிரும். இது பேர் காதல் இல்ல, கள்ள காதல். காதல் என்ன நல்ல காதல் கள்ள காதல்? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருண்ணே, இல்லைன்னா தினத்தந்தி ஹெட்லைன்ல வந்துடும். படி ஒழுங்கா. வந்துட்டு அட்வைஸ் பண்ண போடா டேய். டீச்சர் அங்கிள், டேய் அர்ஜென்ட்ரா, வேற பாட்டில் வாங்கிக்கோ. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஆண்டவா, வழக்கம் போல் தொழில் நல்லா நடக்கணும். வேண்டாம், எங்கே வச்சேன்? இங்கே இருக்கா? பாலாஜி சார் வாங்க. என்ன சார்? சைலன்சரில் சவுண்டு அதிகமாக இருக்கு, கொஞ்சம் குறைங்க. அப்படியா பாஸ்? ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைங்க. யோ, இதுக்கு மேலே குறைக்க முடியாதுயா. சார், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. என்னையா உன் நிலைமை? நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் நான் செட்டப் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். சவுண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் சேஃப்டியாக போயிட்டு வந்துடும்ல. அதுக்கு நீ நடந்தாயா போயிட்டு வரணும்? காலில் ஆணி பாரு. இந்த பார், இந்த கால் ஆணி, உட்கார இடத்துல மூலம், எதுவாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க. அப்படிலாம் சொல்லாத. என்கிட்டயே வா. சார், நான் எவ்வளோ படம் வேணாலும் தரேன், இன்னும் கொஞ்சம் குறைங்களேன். அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம். ஓகே. இந்தாங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். ஆமாம், உங்கள் சட்டை பேர் என்ன சார்? யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே, தேன்மொழி. சைலன்சர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு ஒரு செட்டப்பு. ஹலோ, ஒரு நிமிஷம். ஸ்டாண்ட். தேங்க்ஸ். ஓ, நீங்களா? சாரி, உங்க ஃபோன் நம்பர் தெரியாததுனால ஹெல்மெட்டை கொடுக்க முடியல. இட்ஸ் ஓகேங்க. உங்க கோல்ட் ஃபிஷ்லாம் எப்படி இருக்கு? ஓகே. ஓகே. நிறுத்து. லைசன்ஸ் எடு. ஏடியா? நீ போகலாம். லைசன்ஸ் எடுமா. எடுமா. மாதிரி தெரியலையா? நல்லா பாருங்க சார். நல்லா தான் பார்க்குறேன். சார் கொடுங்க, டஸ்டாக இருக்கும், நான் தொடச்சி தரேன். இப்போ பாருங்க.
சின்ன வயசுல இருக்குதா? சரி சரி போ போமா. பெரிய வீட்டுக்கு சரியா போச்சு, சின்ன வீட்டுக்கு என்ன செய்ய தெரியலையா? லைசன்ஸ்ல என்ன பிரச்சனை? அது 5 years பேக் எடுத்தது. அதில் வேற மாதிரி இருப்பேன். காஃபி சாப்பிடலாமா? இதான் என் மொபைல் நம்பர், ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் கொடுத்துடுறேன். இருக்கட்டும்ங்க, நான் வேற வாங்கிட்டேன். அப்போ பில் நான் அதை பே பண்ணுவேன். கண்டிப்பா. நீங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா தாங்க இருக்கேன். நீங்க? நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ. ரெண்டு குலாப் ஜாமுன். ஓகே மேடம். காஃபின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வீட் ஆர்டர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்ல, அதான் ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்றேன். இவன் டியூப் லைட்னு நினைச்சேன், இவன் கூட ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிருக்கான். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். பரவாயில்ல, இப்பெல்லாம் உங்க தம்பி ஒரு அன்னிக்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் யூ. ரொம்ப சந்தோஷம். யார் அவங்க? அது ஒரு லூசு. ஓ, சிவா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ. என்னடி ஹலோ? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் நான் அவனை பார்த்து ஜொல்ல விடுறேன். இல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவனுக்கு ஃப்ரெண்டு, லவ்வர், பொண்டாட்டி எல்லாமே நான் தான். இனிமே அவனை பார்த்து ஏதாவது பேசணும்னு நினைச்சா பிஞ்சிரும். போடி. சார், நான் அதை பில் பே பண்ணுவேன். ஓகே. ஆனா டிப்ஸ் நான் தான் தருவேன். அதான் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் என்ன? அல்பம். ரெஸ்டாரண்ட்ல இருக்க போல சார். ஃப்ரெண்டு. டேய், மாமாடா பொண்ணு தான் என்னதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சீக்கிரமே வந்துடுறேன். ஓகே, அப்புறம் கூப்பிட்றேன். போலாமா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் த டிப்ஸ். புரியல. டிப்ஸை விட அந்த பசங்களுக்கு தேவைன்னு எனக்கு புரிய வச்ச உங்கள் டிப்ஸுக்கு தேங்க்ஸ். எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயோ, அம்மிங்களாம் வேற மாதிரி போகுது. ஏங்க இருங்க, உங்களை தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா. யூஸ்வலாக எல்லா கேர்ள்ஸும் மாதிரி லவ் அது இதுன்னு எடுத்துக்காதீங்க. இஸ் இட் ஓகே? ஃப்ரெண்டா? ஓகே. ஐ லைக் யூன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூன்னு எப்படா சொல்ல போற? விழியருகே விழியருகே என் வாழ்க்கையை வாழ்ந்திட தோன்றுதே. விரலருகே விரலருகே என் வலிகளை சேர்த்திட தோன்றுதே. தோழன் என்பதா என் தாய் நீ என்பதா அன்பின் சாட்சியா
அருகே என் வலிகளை சேர்த்திட தோன்றுது நெருக்கத்தில் நெஞ்சும் படபடக்கும் நீ விலகினால் இன்னும் படபடக்கும் உன் சிரிப்பினில் கண்கள் கதை படிக்கும் உன் சுவாசத்தில் காதல் கலந்திருக்கும் இமைக்காமல் உன்னை பார்க்கிறேன் இதை தானடா நான் கேட்கிறேன் உனக்காகவே நான் வாழ்கிறேன் உன்னை நீங்கினான் உயிர் நீங்குவே என்னாலும் உந்தன் காதல் எனக்காக வேண்டுமடா விழியருகே உன் விழியருகே என் வாழ்க்கையை வாழ்ந்திட தோன்றுதே விரலருகே உன் விரலருகே என் வலிகளை சேர்த்திட தோன்றுதே தோழன் என்பதா என் தாய் நீ என்பதா அன்பின் சாட்சியாய் இந்த கண்ணீர் வந்ததா நீ எந்தன் பிள்ளையாக நான் உந்தன் பிள்ளையாக காலங்கள் இப்படி கண்மூடி உரையட்டுமே டேயா வழுக்க இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு கரெக்டாக வாங்கிக்க அதுக்கான பில்லையும் வாங்கிக்க இந்தா பணம் பத்திரம் எக்ஸ்ட்ரா பில்லை போட்டு ஒரு குவார்ட்டரை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏய் நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லா தெரியும் உங்ககிட்ட வேலை செய்யும்போது நானும் அதை யோசனை பண்ணேன் அதில் ஆட்டையப்படாத இந்தா சரக்குக்கு தனியாக அப்புறம் இந்த வண்டி மைலேஜ் கம்மியாக தான் போகுது அதனால் பெட்ரோல் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பாதி பெட்ரோல் பிடிச்சி இந்த டப்பாவில் வச்சிருக்கிறேன் வண்டி ஒரு நின்றுச்சுன்னா மைலேஜ் செக் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் ஊற்று சரிப்பா. வெரி குட் பாய் ஏய் அடா சிவா டீ சாப்பிட்றியா சொல்கிறேன். உன்னை கேட்டேன் போயா போ போ சாப்பிட்றியான்னு உடனே ஸ்டாண்டை போட்டுருது பாத்தியா மெதுவா மெதுவாக தான் வருவேன் தெரியுமா எனக்கு சிவா இவனெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன் பாரு நான் உக்காரு என்னடா புதுசா ஒரு ஃபிகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க லவ்ஸா லவ்ஸா? டேய் ஃப்ரெண்ட்ரா. ஃப்ரெண்டா? டேய் உன்ன மாதிரி படிச்சவங்க ஃப்ரெண்ட் சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிருக்கடா. நம்புடா சத்தியமா ஃப்ரெண்ட். நம்பிட்டேன். இத வந்துச்சு இல்ல. ஹாய். ஹாய் சிவா. எப்படி இருக்க? வண்டி சர்வீஸ் பண்ணனும். நாளைக்கு தான் கிடைக்கும் பரவாயில்லையா? டேய் ஒரு நிமிஷம் இருடா. இந்த மெக்கானிக் செட்டுக்கு நான் தான் ஓனர். நீயா காதல் பார்த்த மாதிரி கமிட் பண்ணாத. அந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தல? அண்ணே டீனே. ஆடா செல்லாம். பாய் ஃப்ரீயா இருந்தா உனக்கு பிடிக்காத. அண்ணே பேலன்ஸ் நிறைய இருக்குனே. பேலன்ஸ் இருந்தா இதுல ஊத்திட்டு வர வேண்டியதுடா. பேலன்ஸ் பண்ணா கொடுக்கணும்னே. மானத்தை வாங்காதடா தரேன். டீ சாப்பிடுறீங்களா? இந்த மாதிரி கடையில எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? யார் சொன்னது? இங்க வா. ஒரு டீ அரை பாக்கெட் கிங்ஸ். சரிக்கா. கிங்ஸ் தான அடிப்ப? அப்படியே கோல்ட் பிளாக் பில்ட் சொன்னீங்க. அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரி நான் பேலன்ஸ் எதிலே கழிச்சிக்கிறேனே. நீ டிப்ஸ் வச்சு அப்படியே சேவ் பண்ணி. சரி உன்ன. சரி சிவா நான் கிளம்பறேன். நம்ம என்ன டிராப் பண்ணவா? வேண்டாம். உன் வர்க் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். எது வர்க்கா? வேலை வெட்டில சும்மா தான் உட்கார்ந்திருக்கான் குடி மாமா அவனே. ஏய் என்னது போடா டேய். பையனுடைய ரியாக்ஷனை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சா போல் இருக்கு. இதே வாய் தான் சொல்லிச்சு பொண்ணுங்களை பார்த்தா வெறுப்பா இருக்குன்னு. குடும்பம் 50 ரூபா எத்தனை வாட்டி இருந்தது? 100 ரூபா செல்லாத மாட்டாங்க. தெரியாத பொண்ணுன்னு சொன்னா ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்கா. இதையும் வித்துருக்கலாம். சரி அடையாளத்துக்கு 2 வேணும்ல. ஏண்டா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன்னு போனவன் இப்படி என் வண்டியை ஸ்பேராக கொண்டாந்து போட்டிருக்கிய. அப்படி என்னதான் பண்ணப்ப? நான் ஒன்றுமே பண்ணலப்பா. வழக்கம் போல் ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு குவார்ட்டர் பாட்டில் வாங்கி வண்டிக்குள்ளே வச்சேன். வண்டி பாதியில் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. அட நீ என்னப்பா குவார்ட்டர் பாட்டில் போயா பெட்ரோலை ஊற்றி வைப்ப? நான் பெட்ரோல் நினச்சி சரக்கை கொண்டு போய் டேங்குக்குள்ளே ஊற்றிட்டு
சரக்கு நினைச்சு பெட்ரோலை வாங்கி வச்சுட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணது தான் தெரியும். நேராக போய் ஒரு லாரியில் அடிச்சு தான் நின்றுச்சு. அதுவும் ஊறுகாய் லாரி. அதில் ஒரு அதிசயம் பார்த்தியாப்பா? என்ன? பைக்குக்கு சரக்கு ஊற்றுனா அது கூட ஊறுகாய் கேட்குது. ஆமாம், பெட்ரோலை குடிச்ச உனக்கு ஒன்றும் ஆகலையா? இப்போ விற்கிற சரக்கை விட பெட்ரோல் நல்ல கிக்காக இருக்கு. ஏன்பா நியூமராலஜி படி நம்பர் வாங்கினியா? நம்பருக்கு மட்டும் எந்த டேமேஜ் இல்லைப்பா. அநியாயமாக போச்சே. சரி பரவாயில்ல விடு, தெரியாம தானே பண்ண, வண்டியை சரி பண்ணிடுவோம். அட நான் சரக்க சொன்னேன்பா. கொஞ்சம் எந்திரிச்சு சட்டை மூடு. நான் வண்டி சர்வீஸ் பண்ணணும். இன்னைக்கு கடை லீவு. எனக்கு சரக்கு தனியாக வாங்கி வச்சிருக்கியா? ஆமா ராஜா, சட்டை மூடு. இன்னைக்கு ஆயுத பூஜை தாண்டி உனக்கு. எங்க அந்த பெரிய ஸ்பேனர்? ஏண்டா என் வண்டி குடிச்சது இல்லாம அடிப்பா. இந்த வாய் தானே குடிச்சது, இந்த வாய் தானே குடிச்சது. அடி அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? யூஎஸ்ல இருக்காங்க. ஓ, இங்க வேற ஃப்ரெண்ட்ஸ்? சென்னையில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். நீதான். உட்கார் சிவா. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன். புக்ஸ் படிச்சிட்டு. இந்த புக்கெல்லாம் படிக்கிறானா பெரிய ஆளாக தான் இருப்பா போல இருக்கு. மினி லைப்ரரியே வச்சிருக்கா. நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது முள்ளாகாத இருக்கான்னு பார்ப்போம். காதல் காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை இயல்பிலே. காதல் காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை இயல்பிலே. சிவா, பீர் சாப்பிடுறியா? பீரா? சாப்பிடுவல்ல? அடி பாவி, வீட்லயே மினி பார் செட்டப்பா. பொண்ணுங்களாம் ரொம்ப தான் அட்வான்ஸா போயிட்டாங்க. சாப்பிடு. எனக்கே வா. நீயும் சாப்பிடுவியா? பயந்துட்டியா? சும்மா. ஓ, எங்க அங்கிள் சர்ஜனா இருக்காரு. அவர் எப்பவாவது வருவாரு. அவருக்காக வாங்கி வச்சது. ஓபனரு கொடு. நல்ல வேலை குடிக்காம கொடுத்தால. உடலே அகலாக உயிர் தெரியாக காதல் சுடராக ஒளிருதே. இதழில் இதழ் சேர இதயம் தடுமாற நாடம் மெழுகாக உருகி வழிந்தோட மேதை நிலையாவும் மாறுதே. காதல் காமம் ரெண்டும் வேறு வேறு என்று
டயலாக் வேற ஃப்ரெண்ட்ஷிப்னு. அந்த பொண்ணு உன்னை பத்தி என்னடா நினைப்பா? சை, அவ எதுவும் அப்போஸ் பண்ணலையே. ஒருவேளை அவளும் சச்சா. என்னடா நீ எப்படி அவளை ஃபேஸ் பண்றது? ஃபோன் வேற பண்ணிட்டேன். காரி துப்ப போறான். ஹலோ சிவா, சேஃபா ரீச் ஆயிட்டியா? ஓகே, டேக் ரெஸ்ட். பை. ஓகே பை. பாய்ங்கிறா, டேக் ரெஸ்ட்டுங்கிறா. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தூண்டியில் போடுறா மச்சி. எஸ் ஆயிடு. 2 நாள் அவள் கண்ணிலே படக்கூடாது. இனி நீ தேவைப்பட மாட்ட. உன்னை அவன் மறந்துட்டா. மறந்துட்டான்ல? அதே கலரில் வேறு வண்டி வாங்கிட்டோம். இது மைலேஜ் என்ன கொடுக்க போதோ எது கொடுக்க போதோ பார்ப்போம். சிவா இங்க 2 நாளாக இங்கே வரலையாம்மா? நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேறான். என்ன ப்ராப்ளம்? எனக்கு எப்படிமா தெரியும்? சிவா வந்தா நான் தேடினதை சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேம்மா. கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல? நிச்சயமாக சொல்கிறேம்மா. டேய், பாவண்டா அந்த பொண்ணு. நீ அவளை பார்த்து பயப்படல, உன்னை பார்த்து பயப்படுற. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடா. போச்சுரா, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓசில ஒரு பீரை வாங்கி குடிச்சது தப்பா போச்சு. உன் கூட கொஞ்சம் பேசணும் வா. வரலன்னு சொன்னா விடுவா போற? பேசணும்னு சொல்லிட்டு சைலண்டாவே வந்துட்டு இருக்கா. ஒருவேளை அடிக்கிறதுக்கு ஆள் ஏதாவது செட் பண்ணியிருப்பாளோ? ஒரு டவுட்டா இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா டப்புன்னு காலில் விழுந்துட வேண்டியதான். எதுக்கும் உசாரா இருந்துச்சான். பார்க்குறா லுக்கே டெரரா இருக்கு. என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? சொல்லு. நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது பதில் சொல்ல முடியாது உன்னால. நான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன். உன் மேல பைத்தியமா இருக்கேன். இதுக்கு தான் உன்னை அவாய்ட் பண்ணேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த லவ்ல எனக்கு பிடிக்காது. ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கு. எப்படி ஃப்ரெண்டு? என் கேரக்டர் பிடிச்சிருக்கு, எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது, ஆனா லவ் இல்ல. அப்போ இதுக்கு பேர் என்னடா? நீ என்ன லவ் பண்ற, ஒழுங்கா ஒத்துக்கோ. நாளைக்கு காலையில வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன். நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். Hey folks, listen up. Wanna make your day in a right way. It's a love in a lover's day, nah. Whoa, attitude, spiritual, get your girl and make your day. Mame, who shot one mame. சின்ன சின்ன கண்ணத்துல முத்து
ஒற்றை நொடி வாழ முடியுமா ஏதோ மனம் நினைக்குதே வார்த்தை வர தயங்குதே கொஞ்சம் தினம் வளைக்குதே கண்ணே கண்ணே பூவின் எடை கனத்ததே பூகம்பம் வெடித்ததே காதல் உள் நுழைந்ததே அன்பே அன்பே சின்ன சின்ன கண்ணத்தில முத்தம் தரட்டுமா வண்ண வண்ண வார்த்தையில வசியம் பண்ணட்டுமா உன் பாதம் பட்ட மண்ணு கூட மின்னும் பொன்னாகும் உன் சுவாசம் பட்ட கல்லு கூட கர்ப்பம் தரிக்கும் அணிலாய் மாறி உந்தன் கண்ணம் கடிப்பே குயிலாய் மாறி உந்தன் காதில் இசைப்பே நித்தம் ஒரு முத்தம் தந்து தூக்கம் கலைப்பேன் நெஞ்சில மஞ்சம் வச்சு ஏதோ மனம் நினைக்குதே வார்த்தை வர தயங்குதே கொஞ்சம் தினம் வளைக்குதே கண்ணே கண்ணே பூவின் எடை கனத்ததே பூகம்பம் வெடித்ததே காதல் உள் நுழைந்ததே அன்பே அன்பே சின்ன சின்ன கண்ணத்துல முத்தம் தரட்டுமா வண்ண வண்ண வார்த்தையில வசியம் பண்ணட்டுமா Yo, loving a girl is a soothing feel. Yo, chila ki girl up pata, kala ki vekatu yella. Pinaki, macha live your life. Yeah, give and take is what you need. Yo, loving a girl is must indeed. Whoa, get your power and making a fire and equal with power and I know, I swear, God says loving a lover's day man. Chila kunale, avada kunale. ஹே மச்சான் இன்னைக்கு இல்லனா என்னைக்குமே இல்ல கலப்பு கலப்பு நல்லா பட்டையா கலப்பு நீ நின்னு போன வீதி கூட வாசம் அடிக்கும் நீ எச்சில் வச்ச ஆப்பிள் பழம் என்ன அழைக்கும் குழந்தை போலே மனதில் காதல் வளர்த்தேன் மெதுவாய் எடுத்து அதை உன் கையில் கொடுத்தேன் புன்னகை என்னும் கல்லால் என்னை அடித்தாய் தண்டனை தந்து கொண்டே குற்றம் புரிந்தாய் ஏதோ மனம் நினைக்குதே வார்த்தை வர தயங்குதே கொஞ்சம் தினம் வளைக்குதே கண்ணே கண்ணே பூவின் எடை கனத்ததே பூகம்பம் வெடித்ததே காதல் உள் நுழைந்ததே அன்பே அன்பே சின்ன சின்ன கண்ணத்துல முத்தம் தரட்டுமா வண்ண வண்ண வார்த்தையில வசியம் பண்ணட்டுமா மின்னல் ஒன்று இறங்கி அடிமண்ணின் மேலே வருமா கண்ணை கிள்ளி சிரித்தாய் உன் கண்கள் என்ன நகமா உன்னை விட்டு ஒற்றை நொடி வாழ முடியுமா ஏதோ மனம் நினைக்குதே வார்த்தை வர தயங்குதே கொஞ்சம் தினம் வளைக்குதே கண்ணே கண்ணே பூவின் எடை கனத்ததே பூகம்பம் வெடித்ததே காதல் உள் நுழைந்ததே அன்பே அன்பே நாளைக்கு காலையில வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன். சிவா காஃபி சாப்பிட்றியா? ம் ஆமாம் யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ணிட்டேன் நான். ஆ ஒரு நிமிஷம் இரு. என்ன டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இல்லை பையன்கிட்ட பேசினேன். சொல்லு. தீசிஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே அம்மா எனக்கு ஒரு காஃபி ஒன்று கொடுமா. பால் அடுப்பில் வச்சிருக்கேன், முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க.
அம்மா அந்த காஃபியை கொடுமா. யார் அந்த உமா? ஃபோனை செக் பண்ணியா? ஆமா. என் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்னா காலேஜ்லயே பேசிக்க வேண்டியது. அது என்ன ஃபோன்ல பேசுறது? என் எக்ஸ் ஸ்டூடெண்ட்மா, டவுட்காக ஃபோன் பண்ணா. நிஜமாவே டவுட் தான் கிளியர் பண்ணீங்களா? சத்தியமா உன் மேல ப்ராமிஸா டவுட்காக தான் ஃபோன் பண்ணா. இந்தாங்க. இன்னும் நீ மாறவே இல்லை. என்னடா எங்கூட ஏதோ பேசணும்னு சொன்ன? உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையாப்பா? ஏண்டா ஏன் கேட்குற? அம்மா உங்களை சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நேற்று சந்தேகப்படுறா? 25 வருஷமா அப்படிதான் இருக்கா. உங்களுக்கு கோவம் வரலையாப்பா? இதுல கோவப்படுறதுக்கு என்னடா இருக்கு? அவன் ஒய்ஃப்டா, என் மேல சந்தேகப்படுறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் மேல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னஸ் அவளுக்கு சந்தேகமா வெளிப்படுது. அது தப்பா? அவ சந்தேகத்தோட அர்த்தம் என்னடா? வயசாகி போச்சு, தலைமுடி கொட்டி போச்சு, நரைச்சு போச்சு, இப்ப கூட வேற ஒருத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. பத்தியா அவ்வளவு தூரத்துக்கு அவ என்ன லவ் பண்றாடா. என்னடா யோசிக்கிற? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? சொல்லு என்ன? Females are like violin strings. If you don't fine tune them, they go off tune. அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். அவளை ரொம்ப நேசிக்கிறேன். அவளோட அதிகமான பொசிஷனஸ் தான் இந்த மாதிரி சந்தேகமா வந்து வெளிப்படுது. உன் மேல சந்தேகப்பட்டான்னு கோவப்படுறீங்க. உன் கூட வந்து ஸ்டே பண்ணதை உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைடா. அந்த பொண்ணு எங்கடா? தெரியாதுப்பா. தெரியாதா? இந்த அளவுக்கு உன் மேல பொசிட்டிவா இருக்கிறவ கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண மாட்டாடா. வெயிட், அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா. என் இன்ட்யூஷன் பிரகாரம் எனக்கு அப்படிதான்டா தோணுது. கனவோடுதான் என் வாழ்க்கையா, நிஜமாகவே நீ இல்லையா? என் காதலே பிழை செய்ததே, என் வாழ்விலே இருள் சூழ்ந்ததா? கண்ணாடி நெஞ்சில் கல்வீசி சென்றாய், உடைந்தாலும் காதல் உதிராதது. உள்ளான சொல்லா உயிரோடு தைத்தாய், வலித்தாலும் கூட உறவானது. நெஞ்சை கீறி புண்ணாக்கினாய், நெஞ்சை வைத்து என்னில் ரணமாக்கினாய். நீ தப்பு பண்ணல நந்தினி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்க இருக்க நந்தினி? இந்தாங்க. சில்லற இல்லம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா. சிவா, உன்கிட்ட 70 rupees சேஞ்ச் இருக்கா? சிவா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஏதோ யோசனையாவே இருக்க? வெளியே ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு. 70 ரூபாய் சேஞ்ச் இருந்தா கொடு. என்கிட்ட சேஞ்ச் இல்ல. என்னங்க? என்ன தலைவா, சௌக்கியமா? ஓ,
நீங்களாண்ணே? அந்த பொண்ணை பார்த்தா தேங்க்ஸ் சொல்லுன்னு சொன்னேன், கடைசியில் வாழது. ஏன் ஆளா? பத்தியா என்னப்பா என்கிட்டே டப்பாக்கிறிய, பார்க்க சொல்லலாம் பைக்கில் இழுத்துட்டே சுற்றுற, இப்போ தெரியாதுன்னு சொல்றிய. ரித்திகாவா? அவளா அன்னைக்கு என்ன ஆட்டோல ஏற்றி அனுப்புனது? என்ன அந்த பொண்ணு உங்ககிட்ட மேட்ரை சொல்லவே இல்லையா? சிவா 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 எழுதுற, இதான் அட்ரஸ், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுங்க. சரிம்மா. பத்தா ஹாய் சிவா, எங்க உங்க உட்பி? உட்பியா? அதான் அன்னைக்கு காஃபி ஷாப்ல கூட பார்த்தனே, 2 நிமிஷம் உங்க கூட பேசினதுக்கு பாத்ரூம்ல வச்சு அடிச்சா பாருங்க. அவனுக்கு ஃப்ரெண்டு, லவ்வர், பொண்டாட்டி எல்லாமே நான் தான். பா என்ன அடி! பொண்ணா அவ எப்படி கோவப்படுறா, ஆனா அவ உன் மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருக்கா. அவளை கேட்டேன்னு சொல்லு. பீர் சாப்பிடுறியா? சும்மா சாப்பிடு. நான் உன்னை லவ் பண்றேன், உன் மேல பைத்தியமா இருக்கேன். போட்டி இருக்கு, எங்க போயிருப்பா? நந்தினி போட்டோ இங்க எப்படி? இங்க எப்படி? சிவா, யாரு நீ? நந்தினிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இந்த போட்டோலாம் எப்படி கிடைச்சது உனக்கு? சொல்லு. ரொம்ப நாளா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும்டி. எதுக்காக என்ன பர்பஸா பிளான் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்க? சொல்றே, என் நந்தினி எங்க? சொல்லு, நடிக்காத. நான் சொல்றேன், நந்தினி இல்ல, வரமாட்டா. நீ தானே சொன்ன என் முகத்திலே முழிக்காதன்னு. நந்தினிங்கிற பேரை கேட்டாலே வெறுப்பா இருக்குன்னு சொன்ன. இப்ப எதுக்கு அவளை தேடுற? எப்படி இதெல்லாம் இவனுக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? உங்க லவ் பிரேக் ஆன உடனே நந்தினி என்னத்தான் வந்து பார்த்தா. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னம்மா? என்ன ஹெல்ப்? ஆர் யூ மேட்? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? சாரி டியர், ஐ கான்ட் டு திஸ் சர்ஜரி. I'll talk to your father. உங்க அப்பா கிட்ட இப்பவே பேசு. ஐயோ அங்கிள் ப்ளீஸ். What nonsense you are talking? நந்தினி, லவ்ங்கிறது just like passing clouds. இப்ப சிவா உனக்கு பெருசா தெரியும். நாளைக்கு வேற ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நீ சிவாவை மறந்துடு. அதுக்கு பேரு லவ் இல்ல அங்கிள். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தனை தான் லவ் பண்ணேன். அவன் தான் என்னோட லைஃப். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ப்ளீஸ் நந்தினி, பிடிவாதம் பிடிக்காது. It's not an easy job. You have to go through lot of pains and strains.
நீ பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு உன் முகத்தை மாத்திக்கிட்ட பின்னாடி நீ நினைச்சாலோ ஏன் நானே நினைச்சா கூட உன் ஃபேஸை மாற்ற முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இந்த சர்ஜரி பண்ண மாட்டேன். ஐ கான் ஜஸ்ட் டூ திஸ் சர்ஜரி. அங்கிள், சிட்டில நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. டோன்ட் டூ எனி ஃபூலிஷ் திங்ஸ். நான் சிவா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அவனை பொறுத்த வரைக்கும் நந்தினி தப்பானவ. அவளை வெறுத்துட்டான். அவன் வெறுப்புலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்னோட ஓவர் பொசசிவ்னஸ் அவனை காயப்படுத்திருச்சு. அவன் இயல்போட ஏத்துக்காம எனக்கு தகுந்த மாதிரி அவனை டிசைன் பண்ண ட்ரை பண்ண. தப்பு என் மேலதான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வேணா நான் எடுக்கிற இந்த முடிவு முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவுதான் அங்கிள். சப்போஸ் ஆஃப்டர் சர்ஜரி நீ அவனை அப்ரோச் பண்ணும்போது அவன் உன்னை ஏத்துக்க மறுத்துட்டான்னா? கண்டிப்பா அவனை ஏத்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா நந்தினி, இப்போ கூட உன் முடிவை மாத்திரம்னா மாத்திக்கலாம். அவ எந்த அளவுக்கு நீ லவ் பண்ணியிருந்தா இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துருப்பான்னு யோசிச்சுப்பார். சர்ஜரி பண்ணிக்கிட்டது அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. பல வருஷமா பார்த்து பார்த்து ரசிச்ச தான் முகத்தையே உனக்கா மாத்திக்கிட்டவன் தான் கேரக்டரையா மாத்திக்க மாட்டான். கோ டேக் கேர் ஆஃப் ஹர். நந்தினி, எதுக்கு நந்தினி இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்னால தானே. நான் ஒன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை நந்தினி, புரிஞ்சுக்கவே இல்லை. லவ்னா ஒரு அழகான பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணி காஃபி டே பீச்னு என்ஜாய் பண்றதான்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணதுல லவ் இல்லை, நீ பண்ணதான் லவ். நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் தகுதியானவனான்னு தெரியல. பயமா இருக்கு நந்தினி, எனக்கு பயமா இருக்கு. ஹாய், டைம் என்ன? 5:30. ஆமா ஆர்த்தி. ஐம் சிவா. ஹோய், என்ன அவ ஏன் ஆளு? நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு. போடே. என்ன கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். ஹேய், நான் ஒண்ணும் பண்ணல. திருந்தவே மாட்டியா? நம்ம கேரக்டர் அப்படிதான். என்ன கோமா? ஏச்சி போடா. ஏய், சும்மா விளையாடு. கொடுத்தா நீயும் திருப்பி கொடுக்கணும். குடு. சின்ன சின்ன கண்ணத்துல முத்தம் தரட்டுமா? வண்ண வண்ண வார்த்தையில வசியம் பண்ணட்டுமா? மின்னல் ஒன்று இறங்கி அடிமண்ணின் மேலே வருமா? கண்ணை கிள்ளி சிரித்தாய், உன் கண்கள் என்ன நகமா? உன்னை விட்டு ஒற்றை நொடி வாழ